வணக்கம். அ மென்டலி ஸ்ட்ராங் பர்சன், மன வலிமை மிக்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னோனையுமே உங்களுக்கு யாரோட முகம் ஞாபகத்துக்கு வருது? அது ஐதர் நம்ம ஆராதிக்கிற ஒரு பர்சனாலிட்டி இல்லைன்னா தலைவரோட முகமா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தரோட தான் இருக்கலாம். ஆனால் அடுத்த முறை இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது நமக்கு நம்ம முகம் தான் ஞாபகத்துக்கு வரணும். நாம மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும். எதுக்கு? வெளியிலிருந்து வர எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும், டாக்ஸிக் பீப்புள் நம்ம மேலே திணிக்க நினைக்கிற அந்த நெகட்டிவிட்டி நம்மளை துளியும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும். உன்னாலலாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வாலை நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மனமே நலமா பாட்காஸ்ட்டில் நான் டீட்டெயில்டாக ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன். இதுக்கான லிங்க்ஸை ஸ்டோரியிலையும் ப்ராட்காஸ்ட்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் மென்டல் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று வழி சொல்கிறேன். கம்பேர் பண்ணவே கூடாது. மென்டலி ஸ்ட்ராங் பீப்புளுக்கு நல்லா தெரியும், நம்மளோட வளர்ச்சி எப்படி இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு 100% இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள யாராலையும் அஃபெக்ட் பண்ணவே முடியாது. நன்றி.